தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, மெதல்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 19ஆம் வாரம், ஆகஸ்ட் 14, வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 29ஆம் நாள். புனித மாக்ஸ்மிலியன் மரிய கோல்ஃபே, அருள் பணியாளர், மறைசாட்சி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். சேசுமரி சூசை, நான் உமது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாக ஏற்றுக்கொண்டீர்கள். தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியறலும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். பாரினை எல்லாம் படைத்தாலும் இறைவா, எல்லாமல்ல கருணை ஊற்றே, அனைத்திற்கும் முதலும் முடிவும் ஆனவரே, இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய விடியலை தந்து, புதிய உயிர் மூச்சை தந்து, எங்களுடைய கண்களுக்கு ஒளியை தந்து பார்க்கவும், எங்களுடைய குரலுக்கு ஒளியை தந்து பேசவும், எங்கள் நாவை செயலுறச் செய்து அதிலிருந்து ஒளியை நீர் எழுப்பச் செய்யவும், உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் இவ்வாறாக இயங்கச் செய்து புதிய விடியல், புதிய நாள், புதிய வாழ்க்கையை தந்தமைக்காக நன்றி கூறி அர்ப்பணிக்கின்றோம். கடந்த நாள், கடந்த இரவில் செய்த எல்லா அற்புதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். எங்களின் முதலும் முடிவும் ஆனவரே, நீர்தாமே எங்களை ஏற்றுக்கொண்டு இன்றைய நாள் முழுவதும் உமது கிறிஸ்துவ பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதித்து அரவணைத்து ஒரே திருமகனின் திருவுடலால் திரு இரத்தத்தால் எங்களை நிரப்பி எங்கள் குறைகள், குற்றங்கள், பாவங்கள், கெட்ட செயல்களை எல்லாம் களைந்து தூய ஆவியானவரின் கொடைகளால் நிரப்பி எங்களை உமது கருணையால் காப்பாற்றி எங்களுடைய முழு மனதோடு உமக்கு நாங்கள் எல்லா நிலையிலும் நன்றி செலுத்தி பாவத்திலெல்லாம் விழாமல் எங்களை காப்பாற்றி எங்களை மீட்டு இன்றைய நாள் முழுவதும் வழிநடத்த ஒவ்வொரு நிலைப்பாடிலும் உமது திருவுளத்தை நிறைவேற்றும் மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தந்தருள வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.